வீட்டில் தனியாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. மோகன் அப்படின்றவர் ஒரு சின்ன கம்பெனியில் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட் கேட்டை பூட்டுறதுக்காக கேட்டுக்கிட்ட போகிறாரு. அங்கே போய் கேட்டை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்துக்கு பின்னாடி ஜில்லுன்னு ஏதோ ஒரு காற்று வந்து பட்டிருக்கு. அவரும் திரும்பி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. சரி ஓகே, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக கேட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் வண்டி ஆன் ஆகலை. இப்போது திரும்பவும் அந்த ஐஸ் காற்று மோகன் மேலே படுது. சரி இது வேலைக்காகாதுன்னு சொல்லி வண்டியை தள்ள ஆரம்பிச்சிடுறாரு. ஆஃபீஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் வண்டியை ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. மோகனும் வண்டி எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இவர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவரோட பின் சீட்ல யாரோ உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் அவர் அதை பெருசா எடுத்துக்காம வண்டியை வேகமா ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் மோகனோட ஒய்ஃப் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா போய் படுத்துடுறாரு. மோகன் இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ரூமோட டோருக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நின்று மோகனையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. டோருக்கு வெளியே ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் அவருக்கு தெரியுது. பட் கன்ஃபார்மா அது என்னன்னு தெரியல. இப்போ மோகன் என்ன பண்றாருன்னா அவங்க ஒய்ஃபை எழுப்புறாரு. அவங்கள எழுப்பி அந்த டோருக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா படுத்து தூங்கு அப்படின்னு மோகனை திட்டிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ மோகன் இதுக்கு மேல வேலைக்காகாது, நாமளே எழுந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொறுமையா டோர் கிட்ட போய் பார்க்குறாரு. அப்போ டோரை திறந்து வெளியே பார்த்தா வெளியே யாருமே இல்லை. திரும்பவும் அதே மாதிரி ஐஸ் காத்து அவரோட கழுத்துல படுது. அதாவது யாராச்சும் ஒருத்தர் உங்க பின் கழுத்துல ஊதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. மோகன் நெக்ஸ்ட் டைம் பயத்துக்கு போயிடுறாரு. உடனே வேகமா சாமி ரூமுக்கு போய் அங்கிருந்து குங்குமம் விபூதியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரூம்ல என் ஒய்ஃப் படுத்து தூங்கிட்டு இருக்காளே, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சு வேகமா ரூம்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் அங்க இல்லை. இவ்வளவு நேரம் அந்த பெட்ல இருந்தவங்க இப்போ திடீர்னு எங்கே போயிருப்பாங்க. மோகன் உடனே கிச்சன், ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. பட் அவங்க கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் ஃபோன் எடுத்து ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனுக்கு பயங்கரமான ஷாக். நான் ஈவினிங்கே ஒரு 7-8 மணிக்கு உங்களுக்கு நிறைய கால் அடித்தேன், நீங்கள் தான் எடுக்கவே இல்லை. சரி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு டென்ஷன் படுத்த வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சிடுறாரு. பூஜை ரூம்லேயே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே படுத்து தூங்கியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோகனோட ஒய்ஃப் உருவத்தில் இருந்த அந்த பொண்ணு யாராக இருக்கும்? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர்ஸ் பண்ண ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.